மிடில் ஈஸ்டோட ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் அரபி மந்தி தாங்க இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கூட அரபி சாஸும் வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி லவ்வர்ஸாக இருந்தால் இதை ஒரு முறை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்னொரு வேர்ஷன் கூட நம்ம சேனலில் இருக்குது, அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இதுக்காக மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேங்க. தனியா தனியா மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் எலுமிச்சை தோலை ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை, ஸ்டார் அனீஸ் 3, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, இதையெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மட்டன், சிக்கன் இல்லை வெஜ்ஜு கூட இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணேன்னா வீடியோவாக போடுறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே நல்லா மணமாக இருந்துச்சுங்க. ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதை ஒரு தட்டில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மந்தி சிக்கன் ரைஸ்க்காக நான் ஒரு சாஸ் பண்ண போகிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, 1 கை புதினா, 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு, எலுமிச்சை பழச்சாறு, இதையெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க, ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதான், சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணுங்க. இப்போ பாத்திரத்தில் பட்டர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரைச்ச தக்காளி விழுது, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் இதை இந்த மசாலாவோடு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதுலேயே சாஃப்டாக சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக 4 கப்பு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா உப்பு கரிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இதை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்த உடனே சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2 பீஸ் சிக்கன் மட்டும் எசன்ஸ்க்காக சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம். பட்டரை உருக்கி வச்சிருக்கேன். இது கூட மந்தி மசாலாவையும் சால்ட்டும் போட்டு நல்லா சிக்கனோட விரவி எடுத்துக்கலாம். விரவி எடுத்து நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸ்க்கு கிரில் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா விரவி எடுத்துட்டேன். ஓடிஜியையும் நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இந்த கேப்பில் எனக்கு ரைஸும் நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சுங்க. பழைய தோசைக்கல் மேலே வச்சுட்டு இந்த தம்முக்கு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட்டான ஓவனில் ஓடிஜியில் இதை ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 20 to 30 மினிட்ஸ்க்கு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, ரைஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ரைஸ் மேலே இந்த சிக்கனை எல்லாம் வச்சுக்கிறேன். ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பட்டர் பேப்பரில் சார்கோல் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.